பாருங்க இந்த போன் வந்து லோகோ, இந்த போன் வந்து லோகோ. இப்போ லோகோல இது போன் ஒன்றாவது இல்லை. ஸோ சிபியூக்கும் வரும், உடனே சிபியூ கல்ட்டரில் சாஃப்ட்வேரும் வைக்கலாம். இஎம்எம்சி ஹெல்த் பிரச்சனையாகவும் வைக்கலாம். அதை ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன சரி இந்த போனை சிபியூ ரீபோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறேன். இவர் சிபியூ ரீபோல் பண்ண போறாரு. பாவம் இவர் ஹேண்ட் டிஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி சரியா. இவர் சிபியூ ரீபோல் பண்ணி போன் ஒன்றாயினா ஓகே, அப்படி ஒன்றாக நாங்கள் என்ன செஞ்சு பாவோம், இல்லை ஸ்டோரேஜை கழட்டி செக் பண்ணி பாவோம், இல்லை ஹெல்த் என்ன பிரச்சனை எஃப் சிஸ்டம் இங்கே கனெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க பிளேட் கொண்டு வரீங்க தானே, இந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஆகும். டைட் ஆகக்குள்ள பிளேட் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ரெசிஸ்டர் லூஸ் ஆயிடும். ரெசிஸ்டர் லூஸ் ஆயின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு விளங்காது. ரெசிஸ்டர் நீங்க அந்த ரெசிஸ்டர் கொஞ்சம் டச் பண்ணாதான் விளங்கும் லூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. இது கம்ல பிடிச்சு கொண்டிருக்கும், பட்டும் படாத மாதிரி இருக்கும். சிபியூ ரீபோல் பண்ணி வச்சாலும் போன் ஒன்றும் ஆகாது. ஓகே சூப்பரா. இப்ப ரிமூவ் பண்ண ரைசி இப்ப ப்ளூ இக்குதானே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணு. உள்ள ரிமூவ் பண்ணி பசுல க்ளீன் பண்ணு. கவனிங்க. ஓ இப்ப ஈஸியா இந்த வேலை. டேமேஜ் ஆகிந்தா ஆன்லைனுக்கு போன் லோகோ தானே இந்த போன். இப்ப நீ கஸ்டமருக்கு கொண்டு செஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி கொடுப்போம். அப்ப இந்த பைசி டேமேஜ் ஆகிருந்தா எவ்வளவு கஷ்டமான வேலை, ரிஸ்கான வேலை. தானே அது பெட்ரிஸ் வேணும் உடனே. இப்ப நான் இவருக்கு சொல்றேன் உடனே பேசி கொண்டு கஸ்டமர்கிட்ட போன டார்கெட் பண்றேன். வெத்தி ஒரு 5 போர்டை சொல்லி தேடி பெட்ரிஸ் பண்ணுங்க. ஸோ சக்சஸ் சும்மா வரும். ஸோ பெட்ரிஸ் இல்லாம சக்சஸ் வராது. 12 நாள்ல 15 நாள்ல ஒன்றுமே செய்யலாம். அடுத்தது ரெடியா நீங்க வேலை செய்யுங்க. நீங்க கடையில நீங்க அடுத்து இப்ப நீங்க தர மாட்டேங்க இல்லைன்னா கஷ்டம் சக்சஸ் பண்ண. மெதுவா சர்ச் பண்றல போத்ல எடுக்கலாமே. போத்ல எடுக்க ஏலும் இது வந்து போத்ல எடுக்கலாம். ஏன்னா இது வருது வேலை தெரியாது. போத்ல வருதுன்னு சொல்லி சில இதுல வராது. ரொம்ப போர்ட சுத்தணும் ஒரே இடத்துக்கு ஒசல சைடு பிடிங்க வச்சு அப்படியே அந்த உங்களுக்கு இந்த உங்களுக்கு வாங்க கத்தி முன்னேறி அந்த வர செய்திக்கு அப்படி அந்த வழிக்கு என்ன ஹோட்டல் முடிச்சுங்க. ஓகே போர்டு திருப்புங்க கொஞ்சம் படிங்க போட. ஓகே இது வந்து நார்மல். இந்த சிபியூ வந்து நான் சும்மா சொல்றேன். இந்த சிபியூல இவரு சக்சஸ் பண்ணிட்டாருன்னு இவருக்கு வந்து A0 போய் A03s Redmi Note 10 Redmi Note 10 Pro கொஞ்சம் பெட்ரிஸ் பண்ணா Poco X3 Pro Poco X3 அப்படி இவரு கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு சொன்னா இவருக்கு M21 டபுள் டேக்கர்ல வேலை செய்யுது. சோ இவர் சிபியூ இல்ல சிபியூ அடிச்சாருன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. எத்தனை வயசு? 22. சரிதான். அப்ப ஒரு 2 வருஷத்துக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போடுங்க. இப்ப சைடு நான் சொல்லிட்டேன். சைடு விடுங்க. நீங்க வச்சுக்கு இப்ப சரிதானே போதும். நிப்பாடுங்க. இப்ப விக்காத நிப்பாடு வைங்க. அப்படி புடிங்க. கொஞ்சம் தூக்குங்க. இங்க பாருங்க கேமரா பாருங்க. விட்டு கொஞ்சம் அப்படி வச்சு கொஞ்சம் அந்த அளவு. இப்ப ஹிட் ரொட்டேட் பண்ணுங்க. சரி இப்ப ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. சின்ன பிரஷர் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு க்ளூ என்ன வீக்குது. இப்ப இது வந்து சீரியலா பேரலல் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப இது வந்து பேரலல் சொன்னாலும் தேவையில்லை. ஆனா வைக்கிறது தான் சரி. இப்ப இது சீரியலா இல்ல கட்டாயம் வைக்கணும். டம்பர் அடிக்கிறதுல டம்பர் அடிக்கிறது முந்தி போய் பார்க்கணும். அது ஃப்ரீக்வன்சி லைனா வோல்டேஜ் லைனா. ஃப்ரீக்வன்சி லைனா இருந்தா ஜம்பர் அடிச்சா சம்டைம் வேலை செய்யாம போயிடும். சரிதானே? அப்ப பெஸ்ட் கவனம் அதை பார்க்கணும். அதை பிட்ன ஃபோன் பண்ணி பார்க்கணும். அந்த கம்போனன்ட்ஸ் தேவையான சரி. சரியா? நீங்க ஸ்பீட் போடு மெதுவா செய்யும்.
இது பாருங்க பிகினிக்கெல்லாம் யூவி மாஸ்க் பண்ணணும். இந்த இடத்துக்கு யூவி மாஸ்க், இந்த இடத்துக்கு யூவி மாஸ்க் பண்ணணும். இங்கே யூவி மாஸ்க் பண்ணி யூவி மாஸ்க் சுருக்க சுருக்க விட்டணுமா சிபியூ டேமேஜ் ஆகும். நல்ல வேணாம் ஐடியா. அப்படி எடுத்துங்க, அப்படி எடுத்துங்க. அப்படியே கிளீன் பண்ணி போ, சுத்தி கிளீன் பண்ணு. அதுதான் அதுக்கு செட் ஆகாது. போட்ல வேலை சரி வராது. அது அந்த கொண்டு ஒரிஜினல் ஃப்ரேம் போடணும். வேற ஒரு போர்ட்ல இருந்து கலெக்ட் மாத்தி மீன் ஓசிம் ஒரிஜினல் ஓசிம் போடணும். வந்த கஸ்டமர் உண்டு என்னது ஸ்பீக்கர் ஒரு ரெண்டு தான். நான் கேட்ட ஓசிம் மாத்தினேன். டோவா 021 ஆடியோ செக்ஷன் போகும். இந்த ஆடியோ கிளாஸ்ல பாருங்க டீப்பா இப்படி வர முடியும். இப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன் ஓசி மாத்திக்காது. மேலும் செய்யலும் சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன வேலை. ஓ நான் சொல்றேன் முடியட்டும் வீடியோ. ஓகே பாருங்க அப்படி இல்லை இருக்குது. எப்பயும் எடுக்கக்குள்ள இங்க பாருங்க இன்சைடு சைடை தூக்குங்க. டினரை போட்டாலும் ஓகே வரும். வெயிட் பண்ணு. நல்லம்மா வேலை நீட்டா வேலை முடிஞ்சு எல்லா போலும் சரியா சேம் சைஸா இருக்குது. எல்லா போலுமே கைவிடப்படாது கைவிடப்படாது. ஓகே என்ன கண்டிஷன் சொல்லி சரியா போன் லோகோ வந்துட்டு பெஸ்ட் லோகோ தானே இந்த போன். இப்போ லோகோ வந்துட்டு பாப்பா இப்போ என்ன கண்டிஷன் சொல்லி இப்போ போன் என்ன சரி சார்ஜ் ஆகுது. சரியா கவனிங்க. ஒரு நாங்க கட்டாயமா வந்து நானே சிபியூ ரீபூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறதுல எந்த ப்ரோசனும் இல்லை. உண்மையா பையா மூணு உட்கார வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் சிபியூ அடிச்சுட்டு S22 ஆனாலும் பரவாயில்ல, ஐபோன் ஆனாலும் பரவாயில்ல. நான் செய்யறத நீங்க பார்த்து வேலை இல்லை, நீங்க செய்யணும் வேலை. இப்ப பவர் ஐசி அடிச்சீங்க அந்த மாதிரி சிபியூ நீங்களே ரீபூட் பண்ணி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் செட்டிஸ் ஆவீங்க. ஓகே எனக்கும் போயிட்டு செய்யலாம். ஒரு 5-6 போன்ல பெட்ரிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சக்சஸ் பண்ணிடும். வேலைதானே நானே செஞ்சு நீங்க நான் செஞ்சு இப்ப நான் இது ரீபூட் பண்ணியிருந்தா என்ன நீங்க சும்மா பார்த்து கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு எந்த ஒரு புரோசனமும் இல்லை. நான் செய்ய போய்க்கிறேன் அதுதானே. இதே நீங்க என்ன செய்ய நான் வேலை செய்ய போட்டு தருவேன். அதை ட்ரை பண்ணுங்க. எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறாரு. சரியா நான் ஒன்னும் நாளைக்கு நான் என்கிட்ட போகோ X3 Pro வந்தீங்க இந்த போன்ல நான் ரீபூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மெத்தட் நீங்க வேலை செய்யாத போன்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யற போன்ல ட்ரை பண்ணிடணும். சரிதான் சக்சஸ் பண்ணிடணும். இந்த போன் வேலை செய்யுது கண்டா. இந்த போன் அப்பயும் சிபியூ ரீபூட் பண்ணி போன் ஒன்றும் ஆகல.